நீங்கள் தமிழர்கள் பெரும்பான்மையை சேர்ந்தவர்கள், எங்களுடைய உறவுகள் எப்படி தீர்மானியாகும் அப்படின்னு எங்களுடைய அண்ணன் செந்தமிழ் சீமான் ஒருத்தம் தான். வேற எவருக்காவது திராணி இருக்கா? திராணி சொல்றான் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு சொந்தக்காரன ஒரு லாரியில் ஏற்று கொண்டு போய் விட்டுலாம். நீ சிறுபான்மையா? என் சொந்தங்கள் சிறுபான்மையாடா? சொல்லல சொல்லுது கேட்கணுமா இல்லையா? இப்படிதான் அவருடைய வேலை. என்ன மாதிரி வந்து ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லி பார்ப்போம். ஓபிஎஸ் முதலமைச்சர் இருந்தவங்க 3 முறை முதலமைச்சர் இருந்தவர், 50 ஆண்டு காலம் அரசியல் இருந்தாரு, பிஏ போராட்டம் படிச்சிருக்காரு. எங்களை மாதிரி பேச சொல்லி பார்ப்போம். இல்ல ஸ்டாலின் வர சொல்லி பேச சொல்லி பார்ப்போம். முடியுமா? அவருக்கு எவனாவது பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா? உறவுகளை சிந்தித்து பாருங்கள். நாங்க ஏன் இப்படி பேசுறோம்? கட்டி பேசுறோம், சத்தியத்தை பேசுறோம், அதனால கட்டி பேசுறோம். உறவுகளை நாங்கள் தமிழ் சமூகம் அத்தனை சமூகங்களுக்கும் உறவுகள், நாங்கள் எல்லா சமூகங்களுக்கும் நாங்கள் நெஞ்சில் ஏறி நிற்கிறோம். உறவுகளை நீங்கள் எங்களோடு சேர்ந்து நீங்கள் சாராயத்தை குடிச்சிட்டு போறாரு. என்ன சொல்லுவாரு? வீட்டுல போய் அரசாங்கமே நிற்குது, நான் குடிச்சா என்ன நீ சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க. அம்மா கேட்பாங்க, அந்த பருவாப்பை விற்காம நீ ஏயா குடிக்கிறேன்னு கேட்பாங்க. இவர் தரப்பு ஞானம். அது உற்பத்தி பண்றது யாரு? திமுக காரணம், அதிமுக காரணம். உற்பத்தி பண்றான், விற்கிறதுக்கு நம்ம அரசாங்கத்தை பயன்படுத்துறான், அதுக்கு நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்துகிறான். உறவுகளை குடும்பத்தை கெடுக்கிறான், இடம் பிள்ளைகளை கெடுக்கிறான், குடிச்சிட்டு சும்மா இருக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், சின்ன பிள்ளைகளை கையை பிடிச்சு இருக்கிறான். என் பிள்ளைகளை எங்க அண்ணன் செந்தமிழ் சீமான் ஒரு ஆளா சொல்றாரு, என் பொம்பளை பிள்ளைகளை தொட்டா அவன் நெஞ்சில பாயும் தோட்டா எங்களுடைய அண்ணன் செந்தமிழ் சீமான் ஒரு ஆளா சொல்றாரு. சொல்றதுக்கு எவ்வளவு தென்பு இருக்கிறதோ, எங்க மலையும் மண்ணையும் தொட்டா அவனை தூக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ற எங்களுடைய அண்ணன் செந்தமிழ் சீமான். போய் எங்க போய் நின்று பாருங்க. ஒரு நிமிடத்துக்கு ஒரு வண்டி இங்க இருந்து கடத்தி கொண்டு போறான், மலை உடைச்சு கொண்டு போறான், மண்ணை அள்ளி கொண்டு போறான். முட்டா பசங்களே, மலையில சொன்னா மழை வருவாரா? இந்த கேள்வி விவசாயிகள் நாங்கள் கேட்கணுமா கேட்க வேண்டாமா? கேளுங்க. விவசாயிகள் இல்லைன்னா என்ன இருக்கும்? சோத்துக்கு மண்ணை அள்ளி பண்ணி கூட கேட்க இருக்காது. ஏன்னா மண்ணை அள்ளி கொண்டு போயிட்டாங்க. கேரளாவில் மலையா, கேரளாவில் மண்ணா? அன்றைக்கு வேறவர்களே சிந்தியுங்கள். நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களால் உங்களோடு உறவாக இருக்கின்ற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிங்கள். நீங்கள் 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு செல்லுகின்ற போது வாக்குகளில் முதலாக இருக்கிறார் விவசாயி, முதலாக வந்துட்டார், அவன் வெற்றி பெறுவான். உறவுகளே நீங்கள் வாக்களியுங்கள். வாக்கு செல்லுக்கு வீட்டுக்கு வந்து பேசாம இருந்துருங்க. உங்க மகன் வெற்றுவா. இது எல்லாத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானோடு பார்த்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நான் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.